நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. திருமதி சௌந்தரா கைலாசம் இலக்கிய பரிசு எழுத்து மற்றும் கவிதா பதிப்பகம் இணைந்து நடத்தும் எழுத்தாளர் திரு ஆத்மார்த்தி எழுதிய 2024ஆம் ஆண்டிற்கான 2 லட்சம் ரூபாய் பரிசு பெறும் தேவதாஸ் நூல் வெளியீடு சென்னை டி நகர் சர் PT தியாகராயர் அரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. திருவாரூர் ஆகஸ்ட் 31 திருவாரூர் வைரகண்ட ராஜகுலத்தோர் மாகச் சங்கத்தின் கூட்டமும் 10th 12th டிகிரி முடித்த மாணவர்களுக்கு 2ஆம் கட்ட பரிசளிப்பு நற்சான்றிதழ்கள் கேடயங்கள் வழங்கும் விழாவும் சங்கத்தின் செயல் தலைவர் S. முத்தையன் அவர்கள் தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு கீழச்சன்னதி தெருவில் உள்ள ராஜகுலத்தோர் மகா சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. மரக்கன்றுகள் நடும் விழா யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் சார்பாக 230வது வார மரக்கன்றுகள் நடும் விழா ஒத்தக்கடை வர்ஷா கார்டனில் தலைமை ஆசிரியர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாவட்டம் தடாகம் சாலையில் உள்ள கோவில்மேடு பகுதியில் உள்ள பிரிக்ஸ் மழலையர் பள்ளியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாம். திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் ஆசிரியர்கள் கோபத்தில் உள்ளனர். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதற்கு மாற்றாக வேறு எந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவில்பட்டியில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் மயில் பேட்டி. குரு துரோகம் செய்த சீடனை குரு உருவில் வந்து சீடனின் அங்கங்களை வெட்டி தண்டித்த பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை. கையில் வாளுடன் சொக்கநாத பெருமான். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழா 6ஆம் நாள் இன்று. வேலூரில் 108 ஆம்புலன்ஸ் சேவை மூலம் அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி முகாம். அன்புமணியின் நடைப்பயணத்திற்கு கிராம மக்களை நேரில் சென்று அழைத்த MLA. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாளை செப்டம்பர் 1 திங்கட்கிழமை செஞ்சியில் நடைப்பயணம் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர உள்ளதால் வல்லம் ஒன்றியம் நெகனூர் ஊராட்சி மற்றும் அவியூர் ஊராட்சி கிராம மக்களை நேரில் சந்தித்து மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் C. சிவக்குமார் அழைப்பு விடுத்தார். பாமக தலைவர் அன்புமணி நடைப்பயணத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். திண்டிவனத்தில் நாளை செப்டம்பர் 1 திங்கட்கிழமை அன்று டாக்டர் ராமதாசு மருத்துவமனை அருகில் உரிமை மீட்க தலைமுறைக்காக நடைப்பயணம் மாலை 6 மணி அளவில் தொடங்கி வண்டிமேடு அருகில் முடிய உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி தலைமையில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் இன்று ஆகஸ்ட் 31 அன்று ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரத்தில் அருங்காட்சியகம் அமைக்க கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான தனியாக இருக்கக்கூடிய உதிரி சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஜேஷ்டா என்று அழைக்கப்படும் மூத்த தேவி, கொற்றவை அல்லது துர்க்கை, சப்த மாதர், விஷ்ணு, முருகன், சூரியன், தீர்த்தங்கரர் உள்ளிட்ட கடவுளர்களின் சிலைகள் மட்டுமல்லாது வீரர்களின் நினைவு சிற்பங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.